அது மட்டும் இல்ல, அதுக்கு வெறும் துதிப்பாடல்கள் தான் இருக்கு. ஒரு கட்சியின் துதிப்பாடல், தலைவர்கள் துதிப்பாடல், அது மாதிரி அப்படி பேசணும். நாங்க ஆரம்பிச்சா எவ்வளவோ பேசலாம். லஞ்ச ஊழல் பத்தி, ஜாதி பத்தி எல்லாம் வந்தது அங்க டாபிக். அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்டு கேப்டன் அவர்கள் தனி மனிதராக தனி கட்சி ஆரம்பிச்சு தேர்தலை சந்திச்சார். எந்த ஜாதியும் இல்லை, எந்த மதமும் இல்லை, எந்த மொழிக்கும் இல்லாம அவர் ஒரு தலைவராக அனைவருக்கும் ஒரே சமமான ஒரு தலைவராக இருந்தார். அதே போல படித்த படிக்காத ஏழைகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கணும் சொன்னார். வறுமை கோட்டிற்கு மக்களே இல்லை என்ற நிலையை உருவாக்கணும் என்ற பல்வேறு கொள்கைகளை நாம அன்னைக்கு சொன்னோம். சோ இந்த மாதிரி ஒரு கட்சியும் அவங்கவுங்க பெருமையும் அவங்கவுங்க கட்சி தலைவர் பெருமையும் பேசுறதுக்கு இந்த சட்டமன்றத்தை நாம பயன்படுத்திக்கிட்டால் இது நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக எனக்கு படல. இன்னைக்கு இப்ப வரைக்கும் அதான் அங்க போயிட்டு இருக்கு.